வெல்கம் டு சினிமா அப்டேட்ஸ். இன்னைக்கான அப்டேட் கடந்த ஒரு மாதமாக நம்ம வந்து சேனலில் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வேலைகள் கொஞ்சம் வெளியில் இருந்தது, அதனால இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் இன்னைக்கு நம்ம கம்பேக் கொடுத்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் 2 தரமான சம்பவங்கள் பண்ணிட்டாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, கூலி படத்தை பற்றின ஒரு அப்டேட் வந்து மிகப்பெரிய அப்டேட். அது எல்சியூவில் வரப்போகுதா இல்லையா அப்படிங்கிறது. ப்ளஸ் ட்ரெய்லர் வந்து இனிமேல் தான் ரிலீஸ் பண்ண போகிறாரு. பட் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணிடலாம் இல்லையா, பவர் ஹோம், அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டீகோட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இன்றைக்கே இன்னொரு அப்டேட், சூர்யாவோட பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால கருப்பு படத்தை பற்றின அப்டேட். அந்த டீசரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சத்தியமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆர்ஜே பாலாஜி இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தெரிக்க விட்டார். சூர்யா வந்து கிட்டத்தட்ட 2-3 படங்கள் வந்து அவருக்கு ஃப்ளாப் தான். தொடர்ந்து எல்லாருமே எதிர்பார்த்து இனிமேல் சூர்யா அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ட்ரெய்லர் வந்து மாசை ஏற்றி விட்டுடுச்சு. கிட்டத்தட்ட கூலிக்கு இருந்தால் அந்த ஹைப்பை அப்படியே பாதி கம்மி பண்ணி இதை எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் கூலி படத்தில் நம்ம சூர்யாவும் ஒரு கம்பேக் கொடுக்க போகிறாரு. அதில் எல்சியூவில் அவர் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிறது தான். அதனால தான் அந்த கருப்பு கூலி ரெண்டுத்தையும் சேர்த்து இதில் பார்த்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து சினிமா சார்ந்த அப்டேட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சினிமா சார்ந்த நியூஸு இப்படி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சினிமா பற்றின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சினிமா சார்ந்த செய்திகள் உங்களை தேடி தினமும் வந்துடும். சரி, ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே கூலி படம் அந்த பாட்டு வந்து அரங்கம் அதிரட்டுமே. ரொம்ப நாளாகவே எல்லாருக்குமே தெரியும் இந்த பாட்டு தான் வந்து வரப்போகுது. ஏன்னா அனிருத் வந்து ஒரு மாஸ் ஹீரோ வந்துட்டார் அப்படின்னா அவருக்கெல்லாம் முதல்ல வந்து தீம் மியூசிக் போட்ட ஒரு காலம் இருந்தது. இப்போ அனிருத் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த தீம் மியூசிக் எடுத்துட்டு அது பாட்டாவே கொடுத்துட்றாரு, மாசா வச்சு கொடுத்துட்றாரு. அப்படி அனிருத் கொடுத்ததுலேயே வந்து பீஸ்ட் படத்துலேருந்து வந்துடலாம், விக்ரம்லேருந்து வந்துச்சு பீஸ்ட் படம், அப்படி தொடர்ந்து வந்தது. அதில் ஹுக்கும், ரஜினி சாருக்கு வந்து ஹுக்கும் மாதிரியான ஒரு பாட்டை இனிமேல் ரீக்ரியேஷன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மாசாவும் சூப்பராகவும் அந்த பாட்டை எடுத்து கொடுத்துட்டாரு. ஏன்னா ரஜினி சாருடைய அந்த வரிகள், அந்த படத்தில் குக்குமில் வந்த வரிகள் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரஜினி சாருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டடாக இருந்தது, அவருடைய பர்சனல் லைஃப்பை கனெக்ட் பண்ணுது. அந்த டைமில் தான் அந்த சூப்பர் ஸ்டார் பட்ட டைட்டில்லாம் போனதுனால அடித்து தம்சம் பண்ணிட்டாங்க. இனிமேல் விட்டு கொடுத்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அனிருத் வச்சு விட்டார் சூப்பர் ஸ்டார். அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்தது. தொடர்ந்து வந்து வேட்டையின் படத்துலையுமே வந்து அந்த சூப்பர் ஸ்டார் வேடை வந்து பயன்படுத்தினாங்க. ஆனால் இந்த படத்தில் இதில் வந்து இந்த அரங்கம் அதிரட்டுமே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹுக்கும் பாட்டுக்கு ரிலேட்டடாக இந்த கேரக்டர் வைஸு இந்த பாட்டை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதாவது தலைவருடைய அந்த தேவா கேரக்டர் எடுத்திருக்காரு இல்லையா கூலியில், அதுக்கு ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரிகள் ரஜினி சாருடைய வரிகளே வந்து வருது. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தொடராக பார்ப்போம். லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரியும். தளபதியுடைய ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது. அதில் 16 வயது நிலையை பற்ற வச்சுட்டிய பரட்டை இப்படி நிறைய அனிருத் வந்து நிறைய வரிகள் பாடுறாரு. பாடல் எழுதினது வந்து அறிவும் அனிருத்தும் சேர்ந்துச்சுனாவே இப்போ தாறுமாறாக போயிட்டு இருக்குது. அதுவும் அனிருத் வந்து இன்ட்ரோ சாங்க்கெல்லாம் இப்போலாம் அறிவு தான் கூப்பிட்றாரு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய இன்ட்ரோவுக்குலாம் வைரமுத்து, வாலி அப்படி எழுதின காலங்கள் போய் இன்னைக்கு அறிவு வந்து எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி சூப்பராகவே எழுதுறாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா இவனை கொண்டாடுறதுக்குவே சமுதாயம் ஒன்று கூடுது அப்படின்னு சொல்லி இதில் வச்சுருந்தார் வேட்டையனில். ரொம்ப டீப்பான ஒரு வரி. ரஜினி சாரை வந்து இந்த மதங்கள் பார்க்காம எல்லாருமே வந்து சேர்த்து வச்சு கொண்டாடுற அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே யதார்த்தமாகவே எழுதியிருந்தார். அது ஒரு ஹைக்கு மாதிரி, மாடர்ன் ஹைக்கு மாதிரி போட்டு பின்னி எடுக்கிறாங்க. சரி, இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஒரு மாசான ஃபைட் சீனையே வந்து ரிவீல் பண்ணிட்டாரு. ஐ திங்க் அது வந்து வேற லெவலில் இருக்க போகுது. அதை தான் வந்து காமிச்சிருக்காங்க. என்னன்னா முழுக்க தளபதி அந்த ஹேர் ஸ்டைலு பின்னாடி நிற்கிறது எல்லாமே தளபதி மாதிரி தான் கொண்டு வராங்க. பட் இதில் 2 இருக்குது. ஒன்று ஃப்ளாஷ்பேக் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ரஜினி சாருடைய 2 விதமான தோற்றங்கள் இதில் வந்து இப்போ ரீசெண்டாக வச்சதும் பழையதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமான தோற்றங்கள் இருக்குது. அப்போ ஃப்ளாஷ்பேக், அதாவது லோக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விதமான கதைகள் என்னென்னா எல்லா படத்துலையுமே வந்து ஒருத்தவங்களை காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கும். கைதியாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒருத்தவங்களை காப்பாற்றுறது தான். அதில் வந்து 2 விதமான விஷயங்களை உள்ளே கொண்டு வருவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரமில் கமல் சார் வந்து 2 விதமாக இருப்பார். ஒன்று சும்மா சோப்லாங்கி மாதிரி இருப்பார், அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு விக்ரமாக வர்றது. இப்போ விஜய் சார் வந்து இதில் பார்த்தீங்கன்னா லியோவில் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் இருக்கும். ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடித்தடி. அதே போல் இதுலேயும் மாஸ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சராக இருப்பார், அதுக்கப்புறமேட்டு அந்தாண்ட ஒரு லைஃப் போவோம்.
இப்படி எல்லா படத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கும். அதாவது ஃப்ளாஷ்பேக் ஒன்று, அதுக்கு முன்னாடி ஒன்று அப்படின்னு. ஸோ அதை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னாவே இதில் நல்லா தெரியுது. ஃப்ளாஷ்பேக்கும் கண்டிப்பாக இதில் போகும் அப்படிங்கிறது தான். ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ரஜினி சார், இதில் ஒன்று. ஃப்ளாஷ்பேக் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப அக்ரெசிவாக தான் இருக்கும், அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதாவது என்னென்னா இந்த தங்க கடத்தல் இதை மையமாக வச்சு சில விஷயங்கள் போகும், அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விலகி வரலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப அந்த லைஃபுக்கு கூப்பிட்டு போகும்போது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அது வந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அந்த டெம்ப்ளேட்டில் தான் அந்த கதை வரப்போகுது அப்படிங்கிறது. அந்த வாட்சை வந்து நிறைய கனெக்ட் பண்ணிக்கானே, இப்படி கோல்டு வந்து தங்க கடத்தல், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் இந்த வாட்ச் வந்து காமிச்சு போயிட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் வாட்சை வச்சு நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்களேன், வாட்ச் என்ன சொல்லுது அப்படின்னா. வாட்ச் வந்து ரோலெக்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம்ல, எல்சியூ இதில் வரல அப்படின்னா அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. இது இப்போ தான் சொன்னாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோவுக்கும் சொல்லியிருந்தார், எல்சியூ கனெக்ட் இல்லைங்க அப்படின்றதான் சொல்லியிருந்தாரு. ஆனால் கிளைமேக்ஸில் கமல் சார் வந்துட்டு போனார். ஸோ இந்த படத்தில் வந்து எல்சியூவில் கனெக்ட் ஆகிற கேரக்டர் கண்டிப்பாக இருக்குது, இல்லாமலாம் அவர் பண்ண மாட்டார், கண்டிப்பாக பண்ணுவார். பட் எல்சியூவில் கண்டிப்பாக விஜய் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. விஜய் சார் இதில் கூட கொண்டு வர மாட்டார். ரஜினி சாரோடைய ஈகோவை தடுத்துரும், அதெல்லாம் விஜய் சார் வரப்போகிறது கிடையாது. அதுக்கப்புறமேட்டுக்கு யார் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக். ஏன்னா கைதி 2 அடுத்து கையில் கன்ஃபார்மாக எடுக்க போகிறாரு. டெல்லி வந்து இதுலேயுமே வந்திருந்தார், லியோ வரைக்குமே வந்திருந்தார். இப்போ இதுலேயும் டெல்லி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, டெல்லியை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கமல் சார் ஒத்துக்கிட்டாருன்னா விக்ரம் உள்ள வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விக்ரம் அடுத்த பாட்டுக்கான ஒரு லீடும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அவர் வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அதிகமாக வந்து ரோலெக்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த வாட்சி அப்படின்னும்போது ரோலெக்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ அதனால் ரோலெக்ஸ் வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இதில் இருக்குது. ரோலெக்ஸு அடுத்தது பார்த்திங்கன்னா அமீர் கானுக்கு வந்து அடுத்த லீடு கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க. அந்த இரும்பு கை மாயாவி வந்து அவரை வச்சு தான் எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேபி இதுலேயே அதுக்கான ஒரு சின்னதாக ஒரு லீடு கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அது பார்ப்போம். ஆனால் சூர்யா வந்து இப்போ இதில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சூர்யாவுடைய படம் இன்றைக்கி வந்து கருப்பு, அதோடைய டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு கிளாஸாக பண்ணுவார்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா சூர்யா இதெல்லாம் வச்சு பண்ணும்போது ஒரு மாதிரி பண்ணிடுவார்னு நினச்சா பக்கா கமர்ஷியலாக இறங்கி அடிச்சிருக்காரு. சூர்யாவுடைய இத்தனை படங்கள் வந்து தொடர்ந்து தோல்வி எங்கே இருக்காரு அப்படின்ற கேள்விகள்லாம் இது பதில் சொல்லிடுச்சு, டீசரே சொல்லிடுச்சு, விரட்டி அடிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா டேடி இஸ் ஹோம் அந்த வேடெல்லாம் வந்து அல்ட்டி. ஏன்னா அவர் ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது சொல்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய பஞ்சஸ் எல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளே. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சில விஷயங்கள், இது எல்லாமே வந்து சிங்கம் நம்ம எப்படி ரசித்து கொண்டாடணுமோ அந்த அளவுக்கு இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிறது அந்த டீசர் வந்து சொல்லுது. அடிதடிக்கு பஞ்சரில் ஃபைட் சீனை பார்க்கும்போதே தெரியுது, தெலுங்கு படம் அந்த இது இருக்கும்ல ஒரு லுக்கு, அந்த மாதிரி அந்த ஃபைட் சீன்லாம் தெறிக்க விட்ருக்காங்க. கார் பறக்கிறது, சூர்யா இறங்கி அடிக்கிறது, கிட்டத்தட்ட ஹரியோடைய டெம்ப்ளேட்டு. இப்போ தெலுங்கு தான் இப்போ ஃபேமஸில் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி தெலுங்குலேருந்து தான் ஸ்டன் மாஸ்டர் கூட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெறித்தனமாக இறங்கி விளாண்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சூர்யாவுடைய பிறந்தநாள் இன்றைக்கி வந்து அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்காங்க. காரணம் என்னென்னா அந்த கருப்பு டீசர் பார்த்தீங்கன்னா அப்படியே கூஸ் பம்ப் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ரோலெக்ஸ் வந்து குழியில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குழிக்குள்ளே அவரும் வந்து இறங்கி வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அந்த வாட்ச் கனெக்ட் பண்ணி ரொம்ப வராங்க. வாட்சின்னாவே ரோலெக்ஸ் தானே, அதனால் எல்சியூ கண்டிப்பாக இதில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சூர்யாவுக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிடுவோம். அவருடைய படமும் தெரிக்க விட்டுட்டு இப்போ தலைவருடைய படமும் வந்து தெரிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே வெறித்தனமான சில சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா சார்ந்த அப்டேட்டுகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.